வீரா, பரணி, சண்முகம் 3 பேரும் போயிட்டு அவங்க சிவபாலனு, முத்துப்பாண்டி அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் போய் பார்க்குறாங்க. எஸ்ஐக்கு வந்து டீ போட்டுட்டு வராங்க. கரெக்டாக சௌந்தரபாண்டி எழுந்திரிச்சு வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா சிவபாலன் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்க எப்படி இருந்தாங்க, உன்னால் அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்ல முடியும். அவங்க எங்கே இருப்பாங்கன்னு கேட்க அவங்க வந்து ரெசார்ட்டில் தான் இருப்பாங்கன்ற மாதிரி அதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறாரு. அவங்கள எப்படியாவது பிடிச்சாகணும்னு முத்துப்பாண்டி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அப்புறம் கரெக்டாக சௌந்தரபாண்டி வந்து ஒழிஞ்சிட்டு கேட்கறதுக்கு வரதை வந்துட்டு பார்த்துடுறாங்க பரணி. உடனே சண்முகத்திட்ட எல்லாத்திட்டையும் இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கேட்குற மாதிரி நீ சொல்லுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முக்கியமாக நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு அப்பாவும் அத்தையும் வரக்கூடாது, நீ தான் எப்படியாவது பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. நாங்கள் வரக்கூடாதான்ற மாதிரி ரியாக்ஷனோடு பார்க்குறாங்க. அப்புறமா இது இப்படி அது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் ஏதோ வேறு ஏதோ சும்மா மாற்றி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிறாரு சௌந்தரபாண்டி. உடனே வந்துட்டு வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே வைஜெயந்தி ஆல்ரெடி தூங்காமல் டென்ஷனாக இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக இவர் கால் பண்ணி இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு தெரியல, அவன் ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போகிறான்றாங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. உடனே யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சு வீரா கால் பண்ணுறாங்க. வீரா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு பார்த்துட்டு இவங்கள சுத்தரில் விடுவோன்னு சொல்லிட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க, நான் தான் வைஜெயந்தி பேசுனேன். எந்த வைஜெயந்தி, எதுக்கு ஃபோன் பண்ணுறேன், வெயிடி ஃபோனுன்னு சொல்கிறாங்க. நான் தான் உன்னோட மேல் அதிகாரின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி மேடம், தூக்கத்தில் சொல்லிட்டேன். ஆமாம், இந்நேரத்துக்கு எதுக்கு உங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து எங்கள் மாமா எங்கள் அத்தையை அடிச்சிட்டாங்க, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் மதனி எல்லாம் போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன உளறிட்டுருக்கா? ஐயோ சாரி மேடம், தூக்கத்தில் ஏதோ உளறிட்டேன், காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன இவ தூக்கத்தில் உளறிட்டுருக்கா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. முத்துப்பாண்டி கால் பண்ணாங்க. முத்துப்பாண்டி கிட்ட கேட்க, முத்துப்பாண்டியுமே சுத்தலில் விட்டுறாரு. மேடம் ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி மாசமாக இருக்கால, அவளுக்கு கொஞ்சம் வலி வந்த மாதிரி ஆயிடுச்சு, என் தங்கச்சி தான் டாக்டர் இல்லை, அதை கூட்டின்னு வரதுக்காக வீராவும் சண்முகவும் துணைக்கு வந்திருக்காங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு பேசிக்கலான்னு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு டென்ஷனாக இருக்க கௌதம் வந்துட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து தூங்குமா, இது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னுறாங்க. மறுநாள் காலையில் எல்லோரும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே வக்கீல் மாதிரியே ஒயிட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுன்னு வராரு நம்ம சண்முகம். பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதை பார்த்துட்டு அவங்க அத்தை ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. ஆமாம், பெரிய வக்கீல் இவன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வெட்டுக்கிளியும் உடன்குடியும் அதெல்லாம் போடக்கூடாது, இவன் வந்துட்டு படித்து ஒன்றுட்டும் வக்கீல் ஆகலை, சும்மா வாதாட போகிறான் அவ்வளோதான்ற மாதிரி பரணி தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வைஜெயந்தி வழக்கம் போல் வந்து சவால் விட்டு போகிறாங்க. அப்புறமா அவங்க வக்கீல்கிட்ட போயிட்டு அந்த சண்முகம் என்ன வேணால் பண்ணுங்க, உஷாராக இருங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களா, அவன்லாம் சுண்டக்கா பையன், நான் எவ்வளோ பெரிய வக்கீல் தெரியுமா, என்கிட்ட அவனை பற்றி இதுவாக பேசியிருக்கீங்களா, அவர் செம்ம கடுப்பாயிட்டுருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டியும் வீராவும் வந்துட்டு துரத்திட்டு ஓடிட்டுருக்காங்க. அந்த 4 பேரையும் துரத்திக்கிட்டு போகும்போது, நீ ஒருத்தரை பிடி நான் ஒருத்தரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம், முத்துப்பாண்டி ஒரு பக்கம், அப்புறம் கான்ஸ்டபிள் ஒரு பக்கம்ன்ட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஓடி போய் அவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்புறம் வீரா துரத்திட்டு போனோடனே கார் பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிட்ருப்பான். வீரா தெரியாமல் இருப்பாங்க. அப்புறம் நம்ம சிவபாலன் வந்து இந்த கலர் குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாருங்க. அப்போ அந்த ஓடிட்டு இருந்தோடனையும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க வீரா. பிடிச்சிட்டு இங்கே இது கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கோர்ட்டும் வந்துட்டு இதுவாகுது விசாரிக்க நிற்கிறதுக்காக. அதோட எபிசோட் முடியுது.